வணக்கம். சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரே கொண்டாட்டம். சோஷியல் மீடியாக்கள்லேயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ஒரு தளம் அப்படின்னா சந்து என்று அழைக்கப்படும், சில பேரால் ரொம்ப செல்லமாக மூத்திர சந்து என்று அழைக்கப்படும் ட்விட்டர், மோஸ்ட் எக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு தளம். ஏற்கனவே எக்ஸ்லேயே பான்லாம் பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். பட் சில விஷயங்கள்லாம் எக்ஸில் பேனே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி 2 நாட்களாக நடந்துட்டு இருக்கிற இந்த கூத்துக்களெல்லாம் பார்த்தா புரியுது. எங்கேருந்து இது ஆரம்பிக்குது அப்படிங்கிற அந்த பிகைண்ட் த ஸ்டோரியை சொன்னால் தான் ஒரு நியாயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் அவருடைய கட்சியை சார்ந்த விஷயங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. அவருக்கு எதிராக இருக்கவங்கலாம் ட்ரால் பண்ணுவாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளும் விமர்சிச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருந்தாலும், சமீபத்தில் ஒரு 4-5 நாட்களாகவே எந்த விஷயம் பேசு பொருளாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அவங்களோட மனைவி பார்த்திங்கன்னா விவாகரத்துக்காக அப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் சில காரணங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் அதர் உமன், இந்த தேர்ட் பர்சனாக ஒருத்தங்களை குறிப்பிட்டு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் விஜய் அவர்களோட அரசியல் பிரவேசம், அதுக்கப்புறம் அந்த தேர்ட் உமன் ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லப்பட்டதுனால, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் சீக்ரெட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால எல்லாருக்குமே பல்லுக்கு பக்கோடா போடுற மாதிரி மீடியாவுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் அண்ட் எல்லா அரசியல் கட்சியினருக்கும் இது ஒரு பேசுபொருளாக மாறிடுச்சு. இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவகாரத்துக்கு உண்டான அந்த பெட்டிஷன்லேயே இந்த சோஷியல் மீடியாவில் யாரும் விவாதிக்க வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பை பற்றி ரொம்ப ஆராய்ந்து உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டாலும், இன்றைக்கி பொது வாழ்க்கையில் விஜய் அவர்கள் வந்திருக்காரு, அரசியல் அப்படிங்கிற காலத்தில் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நியாயத்தை வச்சு இதை எப்படிங்க பேசாமல் கடந்து போக முடியும்? இது வெளியில் வந்துருச்சு அப்படின்னாலே மீடியாவுக்கு மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் இது எல்லாருமே பேசுவாங்க. பட் என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எங்கே நிறுத்துகிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்களா, தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறாங்களா, இதில் இல்லாத விஷயங்களை அவதூறாக பரப்புறாங்களா, இப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்க்கிறோம். மற்றபடி இன்னைக்கு பொதுவான வெளியில் வந்துட்டதுனால பேசு பொருள் ஆயிடுச்சு. ஆனால் இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஒரு காணொலி பாரிசாலன் அவர் கூட பேசியிருப்போம் அவரோட சேனலில். அதில் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையுமே வரம்பு மீறாமல் பொது வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு தலைவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு அறநெறியோடு இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தாமல், அவச்சொற்கள் பயன்படுத்தாமல் நம்ம பேசியிருப்போம். இந்த லெவலில் தான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் நியூஸ் சேனல்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நியூஸ் சேனல்களுக்கு கடந்த 4.5 வருஷமாகவே ஒரு அறபோதையிலே தான் இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அறபோதை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சில நேரத்தில் எல்லாமே கண்ணுக்கு செய்தியாக தெரியும், சில நேரத்தில் செய்திகள் தெரியவே தெரியாது, சில நேரத்தில் ஒரு செய்தியை மட்டுமே எடுத்து 10 வடித்து போடுவாங்க. அதற்கு அவங்க போடக்கூடிய டெம்ப்ளேட்டாக இருக்கலாம், மீம்ஸாக இருக்கலாம், உள்ளர்த்தங்களாக இருக்கலாம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண மீம் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்களே, இந்த டேங்க் மீம் கிரியேட்டர்ஸ், ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி மீம் கிரியேஷன்லாம் போடுறது, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் சமீபத்தில் நியூஸ் கார்ட்ஸ் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுவும் ட்விட்டர் தளத்தில் நியூஸ் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பல செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறது, அதற்கு கீழே உண்டாகிற அந்த கான்வர்சேஷன் த்ரெட் கமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ நியூஸ் கார்டு ஈஸியாக சர்க்குலேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் சேனல்ஸ் நியூஸ் கார்ட்ஸ் மூலியமாக நியூஸை பரப்புகிறாங்க. ஆனால் விஜய் அவர்களோட விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த சேனல் அந்த சேனல்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸ் சேனல்ஸுமே விஜய் அவர்களுடைய இந்த விஷயத்தை எடுத்து ஒரு பேசு பொருளாக்குறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இதை அப்படியே பேசு பொருளாகவே வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு காசு தராத, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையுமே டைரெக்டாக உதவாத நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்கார்ல, அவரே உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா போயிட்டு மைக்கு போட்டு நீட்டிடுவீங்க. ஆனால் அவருக்கு ஏதாவது ஆதரவு அப்படிங்கிற வர்றப்போ எந்த நியூஸ் சேனல்ஸுமே தரதில்லை. ஸோ அவர் ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு புரியுது அவங்களுக்கு ஒரு டிஆர்பி தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விஜயோடைய விஷயத்தை பற்றின நியூஸ் கார்டு போட்டால், விஜயை பற்றின நியூஸ் அப்படிங்கிறது என்ன போட்டாலும் விஜய் விட்டார், வீட்டிலேருந்து கிளம்பிட்டார் அப்படிங்கிறது திருப்பி நியூஸ் கார்டாக போட்டு பைக்கில் நிறைய பேர் டயரை கீழே போய் சொருவி உழுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய இந்த நியூஸ் சேனல்ஸு இந்த குடும்ப விஷயம் கிடச்சிச்சு அப்படின்னா விடுவாங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லாருக்குமே அவன் சொல்ல நம்மளுக்கு எல்லாருக்குமே அடுத்த வீட்டில் எட்டி பார்க்கறது, அடுத்த வீட்டிலோட பர்சனல் பிரச்சனை அப்படின்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் பார்க்காதவனுக்கும் சீரியல் பார்க்கக்கூடிய ஆசை உள்ள இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ இந்த குடும்ப விவகாரம் வெளில கசிஞ்சோன்னே இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் சும்மா டிசைனா நியூஸ் கார்டு போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிசைனாக நியூஸ் கார்டு போடுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில மீம் டெம்ப்ளேட்ஸ், சில மீம் கிரியேட்டர்ஸ் எப்படி ஒரு டபுள் மீனிங்கோட சில ஜோக்ஸை போடுவாங்களோ, சினிமா ரெஃபரன்ஸாக வச்சு சில ஜோக்ஸ் போடுவாங்களோ, உள்ளர்த்தத்தோடு வேணும்ட்டே சில பிக்சரை பதிவிக்கிறது, அதுக்கப்புறம் வார்த்தை ஜாலங்கள், நம்மளுடைய தமிழ் மொழியின் அந்த செழுமையை பயன்படுத்தி வார்த்தை ஜாலங்கள் மூலியமாக போடுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 2 நாள் இந்த குடும்ப விஷயத்தை பற்றியே பார்த்தீங்கன்னா வேறு எந்த நியூஸுமே இல்லாத மாதிரி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இதை நம்ம தாவேக்காவினர்
பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தாவேக்காவினர் பண்ணுற வாதம் எல்லாமே வந்து தர்க்கவாதம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணாவை ஏதாவது சொல்லிட்டாலே போதும் நம்மளுக்கு அடிக்க வந்துருவாங்க. அவங்க அண்ணா தப்பு பண்ணாலும் அதுக்கு வந்து முட்டு கொடுக்க வந்துருவாங்க. ஊரில் எவன் செத்தாலும் பரவாயில்ல, அண்ணா சாப்பிடவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து கொஞ்சம் அரலூசுத்தனமாக வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தில் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராக ட்ரிகர் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்கள மட்டுமே வந்து குறை சொல்ல முடியாது. இந்த நியூஸ் சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்சிக்கு மட்டுமே சாதகமாக தான் 4.5 வருஷமாக இயங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே காசு கொடுத்து வாங்கப்பட்டுட்டாங்க. இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகள் அப்படின்னா ஒரு நியூஸ் கார்டு போட்டாலே பெரிய விஷயம். ஆனால் மற்றவங்களை பற்றின செய்திகள், தனிப்பட்ட செய்திகள் அப்படின்னா வந்து ஒரு நாள் 2 நாள்னு சும்மா வச்சு அதை வச்சே வந்து வியாபாரம் பார்க்குற மாதிரியான வேலைகளை விஜய் விஷயத்துலையும் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப உள்ளர்த்தத்தோட குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்து இருந்தாங்க. அதோட சீஃப் எடிட்டர் வந்து ஆளும் கட்சியோட சொம்பு அப்படிங்கிறது தெரியும். அதை வந்து தொடர்ந்து அந்த பணிகள் மூலிமா அந்த கார்டில் காட்டிகிட்டே இருந்தார். ஒரு நாள் பொறுத்தாங்க தாவேக்காவினர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ அந்த வாரியர்ஸ் எல்லாமே வந்து தங்களுடைய பல டைமை வந்து இன்டர்நெட்லேயே வந்து சோஷியல் மீடியாலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால, அதாவது அவங்களோட கட்சியுடைய கள நடவடிக்கைக்கு ஈக்குவல் கூட பண்ண முடியாது, எங்கேயோ இருக்குது அவங்களோட இன்டர்நெட்டில் ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா அவங்க எல்லா வாரியர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு சரியான பதிலடி கொடுக்கணும், தக்க பதிலடி கொடுத்து பழி வாங்கணும், இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லா சேனல்ஸ்க்கும் ஏற்ற மாதிரியான பேரை வச்சு அவங்களே வந்து ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சன்னி நியூஸ் அப்படின்னு. சன்னி நியூஸ்னு தான் படிக்கணுமா இல்லை வேறு ஏதாவது அதுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் இருக்கான்னு தெரியல. சன்னி நியூஸ் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கணுமா புரிஞ்சுக்கோங்க. அந்த சன்னி நியூஸ் அப்படின்னு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் எப்படி வந்து விஜய்க்கு எதிராக தொடர்ந்து நிறைய செய்திகளை போட்டே இருந்துச்சோ அந்த சேனல் மாதிரியே கரெக்டாக லோகோ வச்சு சன்னி நியூஸ்ன்னு வச்சு இல்லாத போலாத விஷயங்கள்லாம் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரான செய்தி, அதில் ஒரு ட்விஸ்ட் ஆஃப் த டெய்லோட பண்ணுறது. ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸான செய்தி மாதிரியே ஆரம்பிக்கும், ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக முடிக்கிறது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் அரசாங்கத்தை வந்து தாக்குற மாதிரியே வந்து போட்டிருந்தாங்க. அதோட இடத்துல சன்னி நியூஸ், மார்ஸ் நியூஸ், தத்தி டிவி, வதந்தி டிவி, அதுக்கப்புறம் வந்து ஓலிமர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல நியூஸ் சேனல்களை இவங்களே வந்து கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நியூஸ் 24/7 ட்ரால் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணுற லோகோ மாதிரியே கிரியேட் பண்ணி பல பேஜஸ் என்ன பண்ணிட்டாங்க உருவாக்கி இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு எதிராக மட்டும் இல்லாமல் இந்த மீடியாஸ்க்கு எதிராகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ட்ரால் மெட்டீரியல் கார்டாக வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா நிஜமானது நியூஸ் கார்டு மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் படித்து பார்த்தா தான் தெரியும் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இன்டர்நெட்டை குறிப்பாக ட்விட்டரை ஃபுல்லாக ஃப்ளட் ஆக்கி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான சேனல்ஸோட நியூஸ் கார்ட்ஸோட டிவிகே மிஸ்டர் வர்ச்சுவல் வாரியர்ஸோட நியூஸ் கார்ட்ஸ் தான், அந்த ஃபேக் நியூஸ் கார்ட்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எஸ் யூ ஆர் ப்ரூவன் யுவர் பாயிண்ட்டு, நியூஸ் சேனல்ஸ்லாம் கொஞ்சம் எல்லாம் மாரி போயிட்டாங்க, அதனால் உங்களோட அண்ணனுக்காக நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எதுனாலும் எல்லாம் மீறி போயிட்டா வந்து கொஞ்சம் சலிச்சிரும் இல்லையா? சலிச்சிரும் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆபாசமாக நிறைய விஷயங்கள் போடுறது மட்டும் இல்லாமல் தவறான தகவல்கள்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து 2 சைடுமே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு இவங்க இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஆளே இல்லை, தலைவர் சொன்னாலே கேட்காம இவங்க டயர் கடியில் எப்படா போலான்னு பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது. இன்டர்நெட்டில் இந்த ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சோன்னா யாராலையும் வந்து கட்டுப்படுத்த முடியல. பட் இது யாரோ ரேண்டமாக 10 பேர் செஞ்ச மாதிரியும் தெரியல. தாவேக்காவை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஐடி விங்கில் ஏதோ ஒரு ஆஃபீஸில் வார் ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்ச ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபேக் நியூஸ் சேனல்ஸில் இருக்க கார்ட்ஸில் விஜய் அவர்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறேன்னு மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் மேலே யார் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறை கூறியிருந்தாங்களோ அந்த குடும்பத்தில் வந்து அந்த பெண்மணியை குறித்தே அவதூறாக பேசுகிற மாதிரி நிறைய நியூஸ் கார்ட்ஸ்லாம் போடுறது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியை சார்ந்தவங்கள பல பேரை வந்து ஆபாசமாகவும் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏற்கனவே வந்து தாவேக்காவினர் மேலே இருக்கிற அந்த பெரிய ஒரு பேர் இருக்கு இல்லையா, அவ பேர் இவங்க வந்து அன்ரூலி பிஹேவியர் பண்ணுவாங்க, இவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது, நோக்கம் இல்லாதவங்க அப்படிங்கிற சொல்கிறது மட்டும் இல்லாமல் தினம் என்னைக்கெல்லாம் விஜய் வெளில வராரோ அதை அவங்களே வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி இந்த நியூஸ் கார்டில் எல்லாம் மீறி போனோன்னா வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நியூஸ் சேனல்ஸ்லாம் தங்களுடைய நியூட்ராலிட்டியை மறந்துட்டு இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜாக அது வந்து கட்சி சார்பு இல்லாமல் வந்து எந்த கட்சி வந்து பேக்கேஜுக்கு காசு கொடுத்தாலும் பாவம் சேனலில் வந்து லாபம் சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அந்த பேக்கேஜுக்காக தொடர்ந்து அதே நியூஸே தள்ளுறது எல்லா நியூஸ் சேனலுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க, பாரபட்சமே இல்லாமல். ஆனால் எல்லா நியூஸ் சேனல்ஸும் ஆளுங்கட்சிக்கு கட்டுப்பட்டு ஒரே விதமான நியூஸ் ஒருத்தரை பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா பேட் பப்ளிசிட்டி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் உங்கள் எல்லாருடைய கிரெடிபிலிட்டியை ஒரு கூட்டமே சேர்ந்து முடிச்சு விட்டுருச்சு அப்படிங்கிறது ஒரு ஞாபகம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஒரு புது ஐடியா உள்ள கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ட்ரால் அப்படிங்கிறது மாரி ஆபாசம் அவதூறு அப்படிங்கிறதுக்கு வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் இது ஒரு கட்சி
ஒரு ஐடி விங்லேருந்து இதை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து போலீஸார் அதில் ஒரு 4 பேரை பிடிச்சி வந்து ஃபேக் நியூஸ்லாம் ஏன் பரப்புனீங்கன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்தாலே வந்து முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த நியூஸ் சேனல்ஸ் இருக்காங்களே, அவங்க பண்ணுற அநியாயத்தை யார்ப்பா நிறுத்துவா அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் யோசிச்சு பார்த்தா நம்மளால் வந்து புரிஞ்சிக்கவே முடியல. பட் இது ஒரு நல்ல பாடமாக கற்றுக்கிட்டு இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பல பேரோட கையில் மாட்டி உங்களோட பிராண்டோட பேரை கெடுத்துக்காம, அதானே ஏற்கனவே பேர் இருந்தால் தானே கெட்டு போச்சு, இருக்கிற பேரையாவது காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நன்றி.